வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி இந்த சிம்பிளான க்ரோஷா டிசைன் பிகினர்ஸ்க்காக பார்க்கலாம். அதுக்கு 10 நீடல் நம்பர் 10 எடுத்துக்கணும். 6 ஸ்ட்ராண்ட்ஸாக சில்க் த்ரெட்டை சுற்றி ஒரு இடத்துல சுற்றி வச்சுக்கணும். 6 ஸ்ட்ராண்ட்ஸாக போதுமானது. அதை நம்ம சாரியோட பல்லுவில் எடுத்துக்கிட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கணும். நீடலில் ஒரு வாட்டி சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கணும். நல்லா காய்தான்னு பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு 1 செயின், 2 செயின், 3 செயின், 4 செயின், 4 செயின் போட்டுக்கலாம். 3 செயினும் போட்டுக்கலாம், 4 செயினும் போட்டுக்கலாம். நான் இங்கே 4 செயினு போட்டிருக்கேன். இப்போது நம்மளோட சாரிக்கு அதை கரெக்டாக வச்சு கரெக்டாக வர மாதிரி பார்த்து லாக் பண்ணிக்கணும். லாக்குன்னா சிங்கிள் க்ரோஷா. ஸ்டார்டிங்கில் போட்டோம்ல சேம் சிங்கிள் க்ரோஷா. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம், கொஞ்சம் பார்த்துக்கோ. மறுபடியும் 3 செயின் போட்டுக்கணும். ஊசி மேலே நூல் சுற்றிக்கிட்டு அந்த 4 செயின் கேப்புக்குள்ளே போய் ஒரு வாட்டி நூல் எடுத்துகிட்டு வந்தால் 3 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கும். அப்போது 2ல் 1 2ல் 1 டபுள் க்ரோஷ் ஆகிடும். மறுபடியும் நூல் சுற்றி நூல் எடுத்துகிட்டு வந்தால் 3 நூல் இருக்கும். 2ல் 1 2ல் 1 லாக் பண்ணிக்கணும். சேம் தான். டபுள் க்ரோஷாவை நான் இங்கே 6 டைம்ஸ் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு 5 டைம்ஸ் கூட போட்டுக்கலாம். நடுவில் நூல் சிக்காச்சுன்னா நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். மெதுவாக எடுத்து போட்டுக்கலாம். சேம் நூலை எடுத்துகிட்டு 3 டைம்ஸ் சேம். உங்களுக்கு டிசைன் கொஞ்சமாக சிம்பிளாக போனால் 5 ஓகே, வேணும்னா 6 கூட போட்டுக்கலாம். இப்போது சேம் முடிஞ்ச உடனே அது எங்கே வருதோ பார்த்துட்டு பல்லுவில் லாக். சேம் 3 செயின் ஊசி மேலே நூல் எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு 2ல் 1 2ல் 1 சேம். நீங்கள் அங்கே நான் பண்ணுற டிசைனை கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஊசி மேலே நூல் எடுத்துகிட்டு உள்ள எடுத்து 2ல் 1 2 நூலில் 1 இன்னும் 2 நூலில் 1.
இப்போ டிசைன் ஃபோர்த் ஸ்டெப்பு. இந்த டிசைனுக்கே வந்து நான் ஒரு குச்சி 4 ஸ்டெப் டிசைனு மறுபடியும் குச்சி. வேணும்னா நீங்கள் 3 ஸ்டெப்ஸ் ஆன உடனே குச்சி கூட கட்டிக்கலாம், அது உங்கள் விருப்பம். 4 ஸ்டெப்ஸ் ஆன உடனே லாக் பண்ணிவிட்டு பொருளில் சரியில் லாக் பண்ணி நூல் எடுத்து வெளியே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் 4 செயின் இப்போ சரியில் லாக் பண்ணணும். லாக் பண்ணி சேம் ஃபஸ்ட்டு எப்படி ஃபாலோ பண்ணமோ சேம் ஸ்டெப்பை த்ரூ அவுட் சாரீக்கு ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணணும். சேம் டிசைனு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். வேணும்னா இதில் பீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பீட்ஸ் இதே டிசைனுக்கு பீட்ஸ் ஆட் பண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள். புடவைக்கு ஃபுல்லாக இதே டிசைனை ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப நல்லா ஈஸியாக பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்கள். குச்சி கட்டின பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.